அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, லைஃப்ல நிறைய பேர் நிறைய பிரச்சனை சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு கிளையன்ஸும் வந்து பாக்குறீங்களான்னா, எங்களை பார்க்கும்போது ஒரு பிரச்சனை, ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு கிளையண்ட் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பிரச்சனையே சொல்றது இல்லைங்க. அதாவது வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறைஞ்சது 7-8 பிரச்சனையாவது சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேடி வராங்க. அவங்க வந்து, மேடம் நாங்க ஹாரோஸ்கோப் பார்க்கணும், எங்க வீட்டுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, நாங்க பேசணும் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. மேடம் எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு, கையில காசு கொடுக்கறது இல்ல, ஃபுல்லும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு. அப்படி ஒண்ணு. பொண்ணு இருக்கு மேடம், பொண்ணு வந்து எத்தனை மாப்பிள்ள பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, அது வேற பையனை லவ் பண்ணுது. அந்த பொண்ணு வந்து எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏணி வச்சா கூட மேட்ச் ஆகாது, எனக்கு குடும்பம் வந்து அவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து அவங்களோட சொந்த விஷயம், நம்ம ஏன் சரியில்லை அப்படின்னா கேட்கக்கூடாது இல்லைங்களா? சோ அப்படி சொல்றாங்க. பையன் ஒன்னும் படிக்க மாட்டேன்றான். ஒரு 6வது 7வது வரைக்கும் சூப்பரா படிச்சிருந்தா மேடம், அதுக்கப்புறம் படிப்புன்றது ஒரு நாட்டமே இல்லை, தள்ளி விட வேண்டியதா இருக்கு அப்படின்றாங்க. வீட்டுல வந்து பாருங்க, வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. சோ ஒரு பர்சன் நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சுத்தி பிரச்சனையா தான் சொல்றாங்க. இதுக்கும் மேல கூட பிறந்தவங்க பிரச்சனை, ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க பிரச்சனை, அங்காளி பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை சொல்றாங்க. நிறைய திருஷ்டி ஒம்பல் அதுவும் சொல்றாங்க. வீட்டுல ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வைப்ஸ் இருக்க மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது நேர்மறை ஆற்றல்கள் வீட்டுல சுத்தமா இல்ல, எதிர்மறை ஆற்றல்கள் தான் வீட்டுல ஜாஸ்தி இருக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களோட பிஹேவியரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வியர்டா இருக்கு. எதிர்மறை எண்ணங்களாதான் எல்லாரும் இருக்கிற மாதிரி நிறைய. அதாவது 100 கிளைண்ட்ஸ் பேசுறாங்கன்னாங்க, 99 கிளைண்ட்ஸ் இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த 100வது கிளைண்ட் ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஃபேமிலியில தந்திரா இருக்கு அப்படிம்பாங்க, செய்வினை இருக்கு, ஆபிச்சாரம் இருக்கு. அது இன்னும் உண்மைதாங்க. 100 கிளைண்ட்ஸ் பேசுறாங்கன்னா 99 பேருக்கு இந்த செய்வினை, ஆபிச்சார தோஷம், இந்த பெண் சாபம், ஆண் சாபம், ஆண் தோஷம், பெண் தோஷம் எல்லாம் இருக்கிறது இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கு. ஆனா என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ரொம்ப நல்ல பர்சன்ஸ். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, சிவனேன்னு இருக்கவங்க. சிவனேன்னு இருக்கவங்கன்னா யாரோட வம்பு துப்புக்கும் போவாத இருக்கவங்களா இருக்கிறாங்க. சோ என்ன பண்றது, அவங்கதான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனிவே, இப்ப இந்த மாதிரி நிறைய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பெஸ்டான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுப்பு. இந்த கல்லுப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அது வந்து விதை இல்லாம மண் இல்லாம கடல்ல உற்பத்தி ஆகக்கூடியது அப்படின்னு தான் சொல்லலாம். தாயார் வந்து, அதாவது மகாலட்சுமி தோன்றிய கடல்ல இருந்து வர்றதுனால அது அதீத விசேஷம். அதுக்கும் லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்றது நம்ம ஒத்துக்குதான் ஆகணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இது எதுவுமே மூட நம்பிக்கைகள் இல்லைங்க. ஆரோ சயின்ஸ், அந்த ஆரோ சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்லுப்ப கையில இருக்கும் போது அவங்களுக்கு வந்து குட் வைப்ஸ் ஜாஸ்தி இருக்கு, பாசிட்டிவ் வைப்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கல்லுப்புக்கு இருக்கு அப்படின்னு சயின்ஸும் ஒத்துட்டு இருக்கு. சோ இது நம்ம வந்து ஒத்துக்கலாமே, தப்பு இல்லையே, ஏன் தேவையில்லாம அடமெண்ட்டா ஆர்கியூ பண்ணும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா 4 விதத்திலயும் நம்ம ட்ரை பண்ணும் இல்லைங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ராவணனுக்கு அகெயின்ஸ்டா வந்து ராமபிரான் போரிட்ட போது 4 விதத்திலயும் அவருக்கு நல்லது, நிறைய நல்ல நல்ல விஷயங்களை அவருக்கு சொன்னாங்க. ஓகேங்களா. ஏன்? ராவணன் ஈஸ்வர பதவி பெற்றவன், அதீத சிவபக்தன். இன்னைக்கு வரைக்கும் பூமியில ராவணனை மாதிரி ஒரு சிவபக்தர் பிறக்கவே இல்லை. ஓகேங்களா. சோ ராவணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவரு ராவண சம்மிதை பெருசா எழுதியிருக்காரு. ராவணன் இறக்கும் தருவாயில அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஸ்ரீராமபிரான் சொல்லியிருக்காரு லக்ஷ்மணா போயிட்டு ராவணனோட வித்தைகளை கத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து லக்ஷ்மணன் வந்து அதை மறுத்ததாகவும், இல்ல நீ போ, அப்படி கத்துட்டு வா, ஏன்னா அந்த மாதிரி உன்னதமான வித்தைகள் எனக்கு தெரியாது அப்படின்னு ஸ்ரீராமபிரான் சொன்னதாகவும், அவர்கிட்ட நீ போய் கத்துட்டு வா, அது உனக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னதாகவும், லக்ஷ்மணன் போயிட்டு வந்து அவர்கிட்ட வித்தையை கத்துக்கிறதாகவும் பல விஷயங்கள், பல வரலாறுகள் சொல்லுது. அதாவது ஃபர்ஸ்ட் லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார், இவங்கிட்ட என்னத்துக்கு போய் கேட்கணும், அப்படி ஒதுங்கி நின்று அதுக்கப்புறம் கேட்கும்போது, குமாரா அப்படின்னு அவர் வந்து அவர் ஆசையா சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா பிறப்பால பிராமணன் அவர் வந்து, ராவணன் வந்து பாத்தீங்கன்னா ராட்சசன் சொல்லுவாங்க, பிறப்பால பிராமணர் அவர், எல்லா சாஸ்திரங்களும் அவருக்கு தெரியும். சோ
இது வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ராவணனை அகைன்ஸ்டா போராடும் போது ராமபிரானுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய நல்லது விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது நம்ம நிறைய நல்ல விஷயம் செய்யணும், அப்பதான் அந்த பிரச்சனைன்றது போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன நல்ல விஷயம் எது அப்படின்னா இந்த உப்பு பரிகாரம். நம்ம ஜென்ரலா பாருங்க, கோயில் எல்லாம் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் போனா அந்த உப்பு சுத்தி அங்க கூட்டிட்டு வருவாங்க, உப்பு கொட்டிட்டு வர ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா கடல் சார்ந்த கோயில்ல போய் கடல்ல குளிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு பரிகாரம் சொல்லுவாங்க. எதுக்கு? அந்த உப்புக்கு நெகட்டிவ் வைப்ஸை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதுனால. சோ அந்த உப்பை வச்சு நம்ம வீட்டுல இருக்க பிரச்சனைகள் எது எந்தெந்த மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சின்ன டிப்ஸ் சொல்றேங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டுல வந்து எதிர்மறை ஆற்றல்கள் ஜாஸ்தி இருக்கு, நம்ம நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தணும். பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப வியர்டா இருக்குங்க. அந்த வியர்டா இருக்கிறத 100% இந்த உப்பு மாத்தலனால 10% மாத்தினா கூட நல்லது தானுங்க, இல்லைங்களா? செய்யலாம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, வீட்டுல தென்மேற்கு மூலையில ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஃபுல்லும் தண்ணி பிடிச்சி தென்மேற்கு மூலையில வச்சிடுங்க. மறுநாள் காலையில வாஷ் பேஷனும் திறந்து விட்டுருங்க. பொதுவா என்ன பண்ணும், இதை வந்து ஓடும் நீர்ல கொண்டு போய் ஊத்தணும். நம்ம எங்க போவோம் ஓடும் நீர்ல? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ்ல இருக்கும் பெரும்பாலும், இல்லைன்னா வந்து சின்ன இடம் இருக்கும் பக்கத்துல, ஓடுற நீர்லாம் இல்ல, இருந்தாலும் இப்ப எல்லாம் வாடி போயிருக்கு, அப்ப அதாவது வறண்டு போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மறுநாள் காலையில டேப் திறந்து விட்டு இந்த தண்ணி, டேப் தண்ணியோட இதை சேர்த்து ஊத்திட்டு திருப்பி கழுவிட்டு திருப்பி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி பிடிச்சி எடுத்து போய் தென்மேற்கு மூலையில வைக்கணும். இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் தெரியும். எவ்வளவு நாள் தெரியும்? ஒரு 21 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க, கண்டினியூஸா பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஒரு பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் என்னன்னா, நம்ம பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பாத்ரூம்க்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த பாத்ரூம்ல தண்ணி படாத இடத்துல, மேலே ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, தண்ணி படாத இடத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மேல வச்சிடணும். அது வந்து டெய்லி மாத்தணும் இல்ல, 3 நாளைக்கு ஒரு முறை அதே மாதிரி ஓடுற தண்ணியில அதை கொட்டிட்டு திருப்பி வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு திருப்பி கல்லுப்பு போட்டு வைக்கலாம். இது ஒரு பரிகாரம், ரெண்டாவது பரிகாரம். மூணாவது பரிகாரம் என்னன்னா, இப்ப சில ஃபேமிலிஸ் நான் பார்த்திருக்கேங்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. அதாவது நீ எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது, நான் எது செஞ்சாலும் உனக்கு பிடிக்காது, இந்த கதை. இந்த மாதிரி இருக்க ஃபேமிலிஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டு அந்த கட்டில் இருக்கு பாத்தீங்களா, கட்டிலுக்கு அடியில வச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொண்டு வரும். அப்ப என்னங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப லவ் பேர்ட்ஸ் ஆயிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதாவது என்னன்னா, 100% சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 30% குறையும். லவ் பேர்ட்ஸா ஆக முடியாது, ஏன்னா அவங்களோட ராசி அஷ்டமோ இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கலாம். ஹாரோஸ்கோப் ரீதியாவும் ஒத்து வராத ராசியா இருக்கலாம், எத்தனை பொருத்தம், 10 பொருத்தத்துல 2 சாதகமா இருந்திருக்கலாம், 8 பாதகமா இருந்திருக்கலாம், இப்படி பல விஷயம் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட நேரம் காலம் இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ 100% மாற்ற முடியாது, கொஞ்சம் மாத்தலாம், அதாவது ஒரு 30% குறையும். ஸோ இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து, நம்ம வாரத்துல 2 நாளானா வீடு வந்து மெழுகிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வீடு துடைக்கும் போது கல்லுப்பு போட்டு தான் துடைக்கணும். இது வந்து ரெகுலராகவே வச்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டு தொடச்சிட்டு கொஞ்சம் கட்டி கற்பூரம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ரூம்னோட வாசக்கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாசலோட கார்னர் கொஞ்சம் கொஞ்சம் இது கட்டி கற்பூரத்தை எடுத்து அந்த கார்னர்ல போட்டு வாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும், இது பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து வாரத்துல 2 நாளாவது ஒரு பெரிய பேசன்ல நல்ல கொஞ்சம் கதன்னு தண்ணி வச்சுக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு காலை முக்கி வைங்க. நீங்க இண்டிவிஜுவலா பர்சன்ஸ் காலை முக்கி வைங்க. முக்கி வைக்கும் போது நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லிருக்கலாம்னா, எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் சூப்பரா சம்பாதிக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், நான் வந்து என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு பாடுற அளவுக்கு சந்தோஷத்துல இருக்க, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு நீங்க மனசார நினைச்சு காலை வந்து முக்கி வைங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நாங்க சொல்லும் போதுங்க, கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பரிகாரம் எல்லாமும் நாங்க சொல்லுவோம். எல்லாருக்கும் இல்ல, சிலருக்கு இதெல்லாம் தேவைப்படும். அப்ப சொல்லும் போது ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, மேடம் நாங்க அந்த கால்ல தண்ணி முக்கி வைக்க சொன்னீங்களா இல்ல மேடம், நீங்க ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணி பார்த்தா பயங்கர ஸ்மெல் வருது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி காலை கழுவிட்டு நாங்க பாத்ரூம்ல கழுவிட்டு தான் முக்கி வைக்க சொல்லுவோம். ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பயங்கர ஸ்மெல் வருது மேடம் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் அந்த தண்ணி வந்து கருப்பாயிடுச்சு மேடம், ஏன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரியும் ஆவறது உண்டு. அதாவது அவங்க பாடியில இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே அந்த உப்பு எடுத்துக்கும். வாரத்துல 2 நாள் கண்டிப்பா நீங்களும் இது செய்யுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நாங்க வந்து கிளைண்ட்ஸ்க்கு சொல்ற ஒரு சீக்கிரசியான பரிகாரங்க. அது வந்து நாங்க எல்லாரும் இப்ப சோசியல் மீடியால எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, எங்கேயோ யாரோ எத்தனையோ கஷ்டத்துல இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க. இன்னொரு பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பரிகாரம், நிறைய பேருக்கு பயனடைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா,
நம்ம காலையில எந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிக்கணும், குளிச்சிடணும், சுத்தமா இருக்கணும். குளிச்சுட்டு நம்ம சப்பளங்கால் போட்டு உட்காரணும்னு சொல்லுவாங்களே, இப்படி சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கணும். ஒயிட் பேப்பர் எடுத்துட்டு 2 கை உப்புல கொஞ்சம் 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 கல் உப்பு இப்படி பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சிட்டு சப்பளங்கால் போட்டுட்டு உட்காந்துட்டு 2 காலில் இப்படி பிடிச்சிட்டு அந்த பிளெயின் வெள்ளை பேப்பரை நம்ம மடியில வச்சிடணும். மடியில வச்சுட்டு இப்ப நான் இருக்கேன், எனக்கு வந்து என்ன வேண்டுதல், எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, எனக்கு வயசு 35 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. அப்ப நான் என்ன வேண்டிக்கணும், எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 6 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் சூப்பரா ஆயிடும், நான் சந்தோஷமா என் ஹஸ்பண்ட் கூட நிம்மதியா ஒரு அழகா நல்ல வசதியான நல்ல அன்பான ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்காரு, நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்படி சொல்லி நீங்க வேண்டிக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு இன்னும் ஒரு 4 மாசம், நீங்க ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் 3 மாசத்துல கரு கூடிடும், என் குழந்தைக்கு நான் இது செய்வேன், குலுசு வாங்கி போடுவேன், பையன்னா பையன் அழகா இருக்கும், நான் சந்தோஷமா என் குழந்தையோட இருப்பேன், இப்படி வேண்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பிளெயின் ஒயிட் பேப்பர், அந்த பிளெயின் ஒயிட் பேப்பர் எதுக்கு வைக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எண்ணங்களை பிரதிபலிக்குது அந்த ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம எல்லாம் வந்து சொல்ற மாதிரி எழுதுற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களோட வேண்டுதல் நீங்க சொல்லிக்கோங்க. எனக்கு தலைவலி இருக்கு, என் தலைவலி சரியா போயிடணும் அப்படி வேண்டிக்காதீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு உடம்புல எந்த குறையும் இல்லை, எனக்கு இப்ப நான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு காசா பணமா வேண்டுறதானே வேண்டிக்கோங்களேன், நான் ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சேன், இந்த 1,00,000 ரூபாயை நான் வந்து சந்தோஷமா செலவு பண்ணியிருக்கேன், மீதி காசை பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன், இப்படி வேண்டிக்கோங்க, பாசிட்டிவா வேண்டிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களோட எண்ண அலைகள் அந்த பேப்பர்ல பிரதிபலிக்கும். இந்த உப்பு அதை வந்து நடத்தி கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பாருங்க, தொடர்ந்து ஒரு 48 டேஸ் வேண்டுங்க, நடக்கும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹாரோஸ்கோப் ரீதியா உங்களோட ஜாதகங்களோ நேரம் காலங்களோ, இப்ப குரு பயிற்சி வருது, இந்த மாதிரி பயிற்சிகள் கிரகங்கள் எல்லாம் சாதனையா இருக்கணும், அதாவது சாதகமா இருக்கணும். சாதகமா இருந்தா சாதனை அப்படின்றது நடக்கதாங்க செய்யும். பட் இது வந்து மாத்தி கொடுக்கும். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பரிகாரங்கள் நான் இப்ப நிறைய விஷயம் உங்களுக்கு சொன்னேன். இந்த நிறைய விஷயத்துல உங்களால எத்தனை சாத்தியமோ அது செய்யுங்க. எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னா கடைசி இந்த வச்சுட்டு உட்கார சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு 5 மினிட்ஸ், அதிகபட்சம் 10 மினிட்ஸ் உட்கார்ந்தா போதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த உப்பு எடுத்துட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில, அதாவது டேப் திறந்து விட்டு அதுல போட்டுடணும். தண்ணி நல்ல ஸ்பீடா போடணும், டேப் திறந்து விட்டு போடணும். அப்போ ஓடுற தண்ணியில நம்ம உப்பு போட்ட கதையாயிடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை நல்லா நம்ம கசக்கி டஸ்ட்பின்ல போட்டுடலாம். இதுதாங்க ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நிறைய பாசிட்டிவிட்டியை நிறைய கிளையன்ஸ்க்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்குங்க. நீங்களும் இதுல பலனடையணும் அப்படின்றதுனால நான் இது உங்களுக்கு ஒரு பதிவா கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.